Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala sayyidina nabiyina wa ala Muhammadin wa barik wa sallim alayhi. அளவற்ற அருளாளர் நிகழற்ற அன்புடையன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் உன்னதமாக அவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாணவர்களின் பேச்சுக்களை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மலருக்கு மார்க்க கல்வியின் மகிமை என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மார்க்க கல்வியை படிப்பதற்காக வந்திருக்கிறோம். முதலில் மார்க்க கல்வியின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பொருளின் தரம் என்னவென்று தெரிந்தால்தானே அதன் மீது ஒரு மதிப்பு வரும், மரியாதை வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும், வீணடித்து விடக்கூடாது என்ற எண்ணம் வரும். அதனால் தங்கத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம், பணத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம். அதனால் தான் தங்கத்தின் மீதும் பணத்தின் மீதும் நிலத்தின் மீதும் நமக்கு மரியாதையும் ஆசையும் வருகிறது. மதிப்பை நாம் விளங்கவில்லை என்றால் அதன் மீது ஒரு ஆசையும் ஏற்படும். அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியின் சிறப்பை தெரிந்தால்தான் அதன் மீது மதிப்பும் மரியாதையும் ஆசை வரும். அதை கற்றுக்கொள்வதில் இன்னும் அதிக ஆர்வம் வரும். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உறவு, உடை, இடம், பொருள் போன்ற பொருட்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது கல்வி, மார்க்க கல்வி. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் 6666 ஆயத்துகள் இருக்கும்போது ஓதுவீராக படிப்பிறாக என்ற கல்வியின் வசனங்களை அல்லாஹ் குர்ஆனில் முதலாக இறக்கினார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் கேட்டார், நபியே, உங்களுக்கு அறிவு வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா என்று. அதற்கு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு அறிவுத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ், நீங்கள் அறிவை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் நீங்கள் அறிவையும் அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இரண்டையும் கொடுத்து விட்டான். இன்றைக்கு நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். வணக்கத்தின் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வணக்கத்தை விட மார்க்க கல்வி தான் சிறந்தது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அங்கு 2 கூட்டம் இருந்தது. அதில் ஒரு கூட்டம் தொழில் கொண்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு கூட்டம் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த 2 கூட்டமும் நன்மையில் தான் இருக்கிறது, ஆனால் என்றாலும் அதில் ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் தொழுது கொண்டு துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு கொடுப்பான், நாடவில்லை என்றால் கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறி அவர்களிடம் சென்று அமர்ந்தார்கள். எனவே எல்லாவற்றை விட மார்க்க கல்விதான் சிறந்தது. அதை நாம் ஆர்வத்தோடும் ஆசையோடும் படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த மார்க்க கல்வியை நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஒரு சிறந்த ஹாஃபில்களாக மாலிம்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.